பாடத் தொடங்கினார். சீதை கேட்கிறா, எங்கேயோ சத்தம் கேட்கறதே, ஏதோ குரல் கேட்கறதே. காது கொடுத்து கேட்கிறா. ஹனுமாரும் பாடுறார். ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா. கோசலம் என்ற தேசமா அந்த நாடு குவலயத்தில் புகழ் பெற்றதா. தயரதல் என்ற மன்னனா அவன் மனு தர்மப்படி ஆண்டு வந்தானா. கோசலைக்கு சுமித்திரை என்று 3 காதலிகள் மன்னனுக்குண்டா. ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா. சித்திரையில் புனர்பூஷத்தில் ஸ்ரீராமன் கோசலைக்கு அவதரித்தானாம். தங்க தொட்டில் போட்டு மன்னனும் பிள்ளைகளை தாலாட்டி 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 மனம் மகிழ்ந்தானா. ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா. சுபாகும் மாரீச்சனும் அங்கு தோன்றி சூழ்ந்து நின்று ஆடினராக. சுபாகுவை குத்தி கொன்று மாரீச்சனை சுந்தரனும் விரட்டினராயா. ஈசனில்லை இருத்தும் அங்கே ராமபிரானேஷமுடன் வீற்றிருந்தாயான். திருமகனாம் சீதா தேவியை ஸ்ரீராமன் திருமணம் செய்து கொண்டாயான். ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா. கூனி செய்த சூழ்ச்சியினால் குணமுடைய கைகேயும் கெட்டு போனாள். வஞ்சனையால் மன்னனிடவும் கைகேயி வரமிரண்டு கேட்டு கொண்டாள். ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா. அருமை மகன் காடு சென்றதும் தயரதல் பிரிவு தாழாதுயிர் துறந்தான். பாதுகைக்கு மூடி சூட்டி பரத நம்பி பார் முழுதும் ஆண்டு வந்தான். மாமனான மாரீச்சனை ராவணனும் மானாக்கி கொண்டு வந்தான். மானை பிடிக்க தாவி சென்று தாவி சென்று தாவி சென்று மானை பிடிக்க தாவி சென்று ராமபிரான் மாரீச்சனை கொன்று விட்டான். அப்பொழுது ராவணனும் அங்கு வந்து அன்னை சீத்தையை அள்ளி கொண்டான். அசோகவனன் தன்னிலே ராவணனும் அன்னையை சிறையில் வைத்தான். தூக்கி சென்று ஆஞ்சநேயனும் சுக்ரீவனை தோழனாக்கி துன்பம் தீர்த்தானாயாம். அங்கும் இங்கும் தேடி தேடி சீதையை அசோகவனத்தில் கண்டேன். அசோகவனத்தில் கண்டேன். அசோகவனத்தில் கண்டேன். ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவாயா.
ராமாயண கும்மி என்று இந்த பாடலுக்கு பெயர். பட்டாபிஷேகம் பரியந்தம் இருக்கு. ஸ்ரீ அண்ணாவனுடையது. தமிழ் பாடல். சுலபமா குழந்தைகளுக்கு பாடும்படி அருளி செய்திருக்கார். இப்படி பாடினதுமே சீதா பார்த்தா, ராமான்னு இந்த லங்கையில சொல்றதுக்கு ஆள் கிடையாது, ராமாயண கானமா யாரு பண்றா? இப்படி சந்திரன் போல இருக்கக்கூடிய அழகான அவளுடைய முகத்தை தூக்கி இப்படி பார்த்தாளாம். பார்த்துட்டா. ஹனுமார் மெல்ல தோப்புன்னு குதிச்சார். பயந்துட்டா சீதா. சீதா நினைக்கிறாளாம், அன்றைய தினம் ராவணன் சாமியார் போல தானே வந்தான், அப்ப இன்றைய தினம் குரங்கு போல வந்திருக்கான் போல இருக்கு நினைச்சுட்டு பயப்படுறா. அப்படியே நடுங்கிறது, விலக்கிறா. ஹனுமார் பார்த்ததும் புரிஞ்சுட்டார். ஏன் பயப்படுறா, சீதா என்ன நினைக்கிறான், புத்திர் பலம் யசோதைரியம்னு அவரை நினைச்சாலே புத்தி வரும்னா அவருக்கு கேட்கணுமா? சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாராம். இப்ப எதுக்கு